வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். கார்பன் அகற்ற தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக ரியாத்தில் முதல் கிளைம்வொர்க்ஸ் டிஏசி மையம் தொடக்கம். கிங் அப்துல்லா பெட்ரோலிய ஆய்வுகள் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் வளாகத்தில் சவுதி எரிசக்தி அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சல்மான் கிளைம்வொர்க்ஸின் முதல் டிஏசி சோதனை அலகை திறந்து வைத்தார். இது வெப்பமான காலநிலையிலும் நேரடியாக கார்பனை பிடிக்கும் முதலாவது முயற்சியாகும். இத்திட்டம் சவுதியின் சுற்றுச்சூழல் உறுதிப்பாட்டையும் உலகளாவிய காலநிலை இலக்குகளுக்கான அதன் பங்களிப்பையும் காட்டுகிறது. டிஏசி சோதனை உயர் வெப்பநிலை நிலைகளில் அதன் செயல்திறனை மதிப்பிடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது சவுதியின் கார்பன் மேலாண்மை மற்றும் காலநிலை மூலோபாயத்தில் KAPSARCயின் முக்கியத்துவத்தையும் 2024 கிளைம்வொர்க்ஸுடன் கையெழுத்தான ஒப்பந்தத்தின் ஒரு தொடர்ச்சியாகவும் கருதப்படுகிறது. சவுதி அரேபியா 2035ற்குள் ஆண்டுக்கு 44 மில்லியன் டன் CO2 அகற்றும் இலக்குடன் டிஏசி மற்றும் கார்பன் பிடிப்பு, பயன்பாடு மற்றும் சேமிப்பு தொழில்நுட்பங்களை விரைவுபடுத்தி காலநிலை தீர்வுகளில் உலக தலைமையிடமாக உருவெடுக்கிறது.